விரிந்தன. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை பிறந்தது. கூடி நின்ற வானரங்கள் உற்சாக குரல் கொடுக்க விஸ்வரூபம் எடுத்தார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். மலையில் கால்களை உந்துவதால் நிலத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கால்களை மலையில் உந்தி ஜெய் ஸ்ரீராம் என்றபடி விண்ணில் தாவினார். அந்த வேகத்தில் சில மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சில மரங்கள் அனுமனை வழியனுப்புவது போல சிறிது தூரம் சென்றபின் கீழே விழுந்தன. பறவைகள் பயந்து கீறிச்சிட்டன. விலங்குகள் ஒடுங்கின. சர்ப்பங்கள் ஆஞ்சநேயரை பார்த்து கருணனென்று பயந்தன. மகேந்திர மலையை உந்தி புறப்படும் போது மரங்கள் குலுங்கி மலை முழுவதும் பூக்களைச் சொரிந்தன. சமுத்திரத்தின் ஒரு பகுதியை கடந்ததும் முதல் தடை எதிர்பட்டது. கடலுக்குள் மறைந்திருந்த மைனாகமலை மேலே எழும்பி அவரை வழியை மறித்தது. ஆனால் அது மிகவும் பணிவாக, வாயுகுமாரா, உன் காரியத்துக்கு இடையூறு விளைவிக்க நான் குறுக்கே வரவில்லை. உன் தகப்பனார் எனக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறார். இப்போதும் சமுத்திரராஜன் உத்தரவால் தான் உன்னை உபசரிக்க இங்கே வந்துள்ளேன். அதுவும் நீ ராம காரியமாக போகிறாய் என்பதை நான் அறிவேன்.